friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம Madras Samayalல கொத்து சப்பாத்தி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது வந்து கொத்து பரோட்டா மாதிரியே ரொம்ப டேஸ்டா இருக்கும். குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு வந்து மத்தியானம் இத வந்து லஞ்சுக்கும் பேக் பண்ணலாம். டிஃபன் பாக்ஸ் நல்லா காலியா வரும். இது பண்றதுக்கு நான் இன்னைக்கு வந்து 4 சப்பாத்தி எடுத்துர்க்கேன். சப்பாத்தி ரெடி ஆனதும் இத வந்து சின்ன துண்டா இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. சப்பாத்தி ரெடியா இருக்கு. இப்போ வந்து நம்ம செய்ய ஆரம்பிச்சலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு panல 3 டேபிள்ஸ்பூன் போல எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதல கொஞ்சமா கடுகு உடைஞ்சதும் இதல வந்து நான் கொஞ்சம் ஹோல் ஸ்பைசஸ் எடுத்துர்க்கேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய். இது வந்து சேர்த்தா இன்னும் நல்ல வாசனையா இருக்கும். ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய். கூடவே 2 பச்சை மிளகாய், ஒரு கொத்து கறிவேப்பிலை இலை, 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு இது லைட்டா ஒரு நிமிஷம் வதங்கட்டும். அடுத்து இதல வந்து நம்ம வெங்காயம் சேர்க்கலாம். நான் இன்னைக்கு வந்து 2 வெங்காயத்தை இந்த மாதிரி சின்னதா வெட்டி வச்சிருக்கேன். அதை உள்ள சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறாகணும். அப்பதான் டேஸ்ட் நல்லா இருக்கும். இருக்கட்டும். இப்போ வெங்காயம் இந்த மாதிரி பொன்னிறானதும் இதல வந்து நம்ம மசாலாலாம் சேர்க்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், கடைசியா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு 2 நிமிஷம் போல வதக்கிக்கோங்க. இப்போ இதல தக்காளி சேர்க்கலாம். நான் இன்னைக்கு வந்து 2 தக்காளி எடுத்துர்க்கேன். அதை வந்து இந்த மாதிரி சின்னதா வெட்டி வச்சிருக்கேன். தக்காளி சேர்த்ததுக்கு அப்புறமா கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கோங்க. அடி பிடிக்காம இருக்கிறதுக்காக. சேர்த்துட்டு இது நல்லா வேகட்டும். அடுத்து இதல வந்து நம்ம முட்டை சேர்க்கலாம். நான் இன்னைக்கு வந்து 3 முட்டை எடுத்துர்க்கேன். 3ல இருந்து 4 முட்டை சரியா இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஓரத்தை லைட்டா ஒதுக்கிக்கோங்க. கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துட்டு 3 முட்டையையும் உடைச்சு ஊத்திடலாம். முட்டைக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமா மிளகு எல்லாத்தையும் சேர்த்துட்டு லைட்டா இந்த முட்டையோட மஞ்சள் கருவை உடைச்சு விட்டுக்கோங்க. உடனே கலந்து விட்டுறாதீங்க. கொஞ்சம் வேகட்டும். அப்பதான் அந்த முட்டை வந்து கொஞ்சம் பெருசா வரும். இல்ல ரொம்ப சின்னதா ஆகிரும். இப்போ பாருங்க, கொஞ்சம் முட்டை வந்து பெருசா வந்திருக்குல. இது நல்லா இருக்கும். முட்டை ரெடி ஆனதும் நம்ம வெட்டி வச்சிருக்க சப்பாத்தியை உள்ள சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் நறுக்குன மல்லி இலை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு கொஞ்சம் சாஃப்ட்டா போதும் அப்படினா நம்ம இந்த ஸ்டேஜ்லயே ஆஃப் பண்ணிக்கலாம். என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப ரோஸ்ட் பண்ணி நல்லா ரோஸ்ட் பண்ணா ரொம்ப பிடிக்கும். அதனால நான் வந்து கொஞ்சத்தை நல்லா ரோஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். இதுவுமே ரொம்ப நல்லா வரும். நல்ல மொறுமொறுன்னு கிறிஸ்பியா வரும். நல்லா இருக்கும். இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். டடா, நம்மளோட கொத்து சப்பாத்தி ரொம்ப சூப்பரா தயாராகிடுச்சு. இதை இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பார்க்கவே அவ்வளோ அழகா இருக்கு. அப்படியே கொத்து பரோட்டா மாதிரியே இருக்கு. நீங்களும் கண்டிப்பா இந்த ரெசிபியை வீட்ல செஞ்சு பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் வின்சுவேர் மலரட்டும்.